So hi there, welcome back to another video. இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னா விவோவோட ஷோரூமில் வந்து இருக்கிறோம். அதுக்கான ரீசன் வந்து இப்போ விவோ வந்து வி சீரீஸில் V29ம் V29 ப்ரோவும் வந்து லான்ச் பண்ணுறாங்க. பட் இப்போ நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போகிறது விவோ V29 வந்து நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ இந்த விவோ V29ல் என்னென்ன திங்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க, விவோ V27 கம்பேர் பண்ணும்பொழுது இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அண்ட் டீட்டெயிலாக கேமரா ரிவ்யூவில் வந்து எல்லா திங்ஸுமே நான் புட்டு இந்த வீடியோ நான் வைக்க போகிறேன். பட் இதை வந்து அன்பாக்சிங் பண்ண முடியாது பிகாஸ் இது ஷோரூம் பீஸ்ன்றனால. பட் டீட்டெயிலாக நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு திஸ். ஸோ சவுண்டு மட்டும் லைட்டாக ஓகே. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் டிசைனை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து என் கையில் ரெண்டு ஃபோனுமே வந்து இருக்குது, விச் இஸ் விவோ V29 அண்ட் V27 வந்து என்கிட்ட இருக்குது. இது ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் ஒரே டிசைனில் தான் இருக்குது. பட் விவோ V29 வந்து இன்னுமே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். லைக் பின்னாடி வந்து கொஞ்சம் ஒரு க்ளூமியான டெக்ஸ்சரில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. மேக்ஸிமம் வந்து ரெண்டுமே கிட்டத்தட்ட வந்து ப்ளூ தான். பட் இது வந்து இன்னுமே வந்து மைல்டான ப்ளூவாக இருக்குது. பட் இது வந்து ஒரு ஸ்கை ப்ளூவாக இருக்குது. ரெண்டுமே கிட்டத்தட்ட சிமிலர் வெயிட் தான். ஆப்வியஸ்லி லைக் வி சீரியஸ் எல்லாமே வந்து ரொம்ப வெயிட் வந்து கம்மியாக தான் இருக்கும். அவங்க என்ன தான் வந்து டிஸ்பிளே சைஸ் வந்து அதிகமாக கொடுத்தாலும் வெயிட்டுமே வந்து ஆல்சோ ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி முன்னாடி வந்து பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க செல்ஃபிக்கு. பட் என்னன்னா எனக்கு வந்து இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா இப்போ வந்து விவோ V25 வந்து 2 கேமரா கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி வந்து கொண்டு வந்தாங்க. நான் கேமரா பற்றி எல்லாம் என்னென்ன திங்ஸ் இருக்குன்றதை தெளிவாக வந்து சொல்கிறேன். V27 இருந்தே ஒரு கேமரா மட்டும் செல்ஃபி கொடுத்தது வந்து இன்னுமே டிஸ்பிளே வந்து நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அட் தி சேம் டைம் லுக் வைஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐ மீன் கம்பேர் தன் விவோ V25 நான் வந்து சொல்கிறேன். ஸோ டிசைனில் வந்து இவ்வளோ திங்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து நீங்கள் டிஸ்பிளேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.7 இன்ச் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது 1.5K AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. AMOLED சூப்பர் AMOLED ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்லாம் இருக்காது. AMOLEDமே வந்து கிட்டத்தட்ட கம்பேர் பண்ணும்போது சூப்பர் AMOLED மாதிரி தான் இருக்கும். சிமிலராக கம்பேர் பண்ணும்போது விவோ V27 மாதிரி தான் இருக்குது. பட் விவோ V29 வந்து இன்னுமே கேமரா திங்ஸ்லாம் வந்து நிறையா கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னலாம் இருக்குதுன்றதை போக சொல்கிறேன். அதே மாதிரி 3D கர்வ்டு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைட்லாம் வந்து கர்வில் பார்க்கும்போது நல்லா இருக்குது. அஃப்கோர்ஸ் V27லே இருந்துச்சு, பட் V29லையும் கொண்டு வந்திருக்காங்கன்றத சொல்கிறேன். ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபினிட் டிஸ்பிளேயாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு முன்னாடி வந்து கேமரா மட்டும்தான் இருக்குதுன்றனால AMOLED டிஸ்பிளேன்றனால ஸ்க்ரீனுமே வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ டிசைன், குவாலிட்டி, கலர் எல்லாமே வந்து டாப் நாச்சாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ரேம், ரோம் இதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரேம் வந்து 8GB ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா திங்ஸ்லையுமே வந்து 8GB ரேம் தான் கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. பட் அட் தி சேம் டைம் இதில் வந்து 8GB ரேம் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து தான் உங்களுக்கு தெரியுமே, எக்ஸ்டெண்டட் ரேம் வெர்ஷன்ற மாதிரி கூட சொல்லலாம். அது உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜில் வந்து லைட்டாக எடுத்துக்கும். பட் அதை வந்து நம்ம கணக்கில் சேர்த்தக்கூடாதுன்றனால 8GB ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து 128GB வந்து ரூமில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த திங்ஸுமே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் Android 13 வெர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபன் டச் OS தான் இருக்குது. ஃபன் டச் 13 வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு மேலே நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அப்கமிங் இயர்ஸில் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராசஸர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா Snapdragon 778 வந்து கொண்டு வந்திருக்காங்க. Snapdragonல் கொண்டு வந்தது வந்து நல்ல விஷயம் தான். ஏன்னா வந்து பொதுவாக வந்து வி சீரீஸை பொறுத்த வரைக்கும் டிமென்சிட்டி ப்ராசஸர் வந்து ஒரு சில சீரீஸில் வந்து கொண்டு வந்தாங்க. பட் இந்த சீரீஸில் வந்து Snapdragon 778 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் டிமென்சிட்டியை கம்பேர் பண்ணும்பொழுது, ஐ மீன் அந்த ப்ராசஸர் கம்பேர் பண்ணும்பொழுது இந்த ப்ராசஸர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அட் தி சேம் டைம் உங்களுக்கு கேமிங்லாம் விளாட்றதுக்கு அதை கம்பேர் பண்ணும்பொழுது இது இன்னுமே நல்லாயிருக்கும். இதோட யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. டிஸ்பிளேலாம் வந்து ரொம்ப ஸ்லீக் அண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. டச் சாம்பிளிங் ரேட்டை வந்து இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் ரெஃப்ரெஷ் ரேட்டு தான் நம்ம வந்து இங்கே கனெக்ட் பண்ணணுன்றனால 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை விட யூஸ் பண்ணுறது நல்லா இருக்குது. விவோ வி சீரிஸ் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கும். கலர்ஸ்னால் இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. டிஸ்பிளேலாம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. பெரிய டிஸ்பிளேன்றனால இன்னுமே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ ஓவராலாக டிசைன்லேருந்து எல்லா திங்ஸுமே வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் நான் வந்து மெயினாகவே கேமரா பற்றி பேச போகிறேன். ஸோ கேமரா எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மெயின் சென்சார் 50 MP கேமரா கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து 8 MP கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் மூணாவது வந்து இங்கே குட்டியோனா 2 MP கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 2 MP கேமரா வந்து எல்லா ஃபோன்ஸ்லேயுமே வந்து காலங்காலமாக கொடுத்துக்கிற திங்னா. ஸோ 3 கேமரா வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து என்ன கம்பேரிசன் வந்து தெரியுது அப்படின்னா V27க்கும் V29க்கும் V27 வந்து 3 கேமரா வந்து அடுத்தடுத்து இருக்கும்.
பட் V29 வந்து 2 கேமரா இங்கே இருக்கும், 3வது கேமரா வந்து அந்த சைடு இருக்கும். அதுக்கு பதிலாக வந்து கீழே ஆரா லைட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து LED லைட்டும் இருக்குது, அட் தி சேம் டைம் ஆரா லைட்டுமே இருக்குது. ஆரா லைட்டுன்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், விவோ மட்டுமே தனியாக வந்து இதை பண்ணுற மாதிரி இந்த கான்செப்டில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. V27 இதை வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. அட் தி சேம் டைம் இப்போ V29 வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் இங்கே வந்து என்னத்தையும் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா ஆரோ 2.0 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து அதை கம்பேர் பண்ணும்பொழுது இன்னும் அதிகமான வெர்ஷன் மாதிரி. இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டெம்பரேச்சர் முதற்கொண்டு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைக் உங்களுக்கு கூலில் வேணும்னாலும் சரி, இல்லை டெம்பரேச்சர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எல்லோயிஷாக வேணும்னாலும் சரி, வார்மாக வேணும்னாலும் சரி, இந்த மாதிரி திங் முதற்கொண்டு நீங்கள் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. அது சேம் டைம் யூஸ் பண்ணுறதுக்குமே நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் கொஞ்சம் டார்க்கரான ஒரு ஏரியாவில் போய் இங்கே என்னால் அதளவு வந்து காட்ட முடியாது. பட் டார்க்கரான ஒரு ஏரியாவில் போய் நீங்கள் ஆரா லைட்டை வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு கூல் வார்ம் வந்து சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணும்போது உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் வந்து கொண்டு வந்தது உண்மையிலே நல்லா இருக்குது. இது நார்மலாக வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனல் லைட்டிங்ஸில் நம்மளால் வந்து இந்த கைண்ட் ஆஃப் திங்ஸ்லாம் வந்து பார்க்க முடியும். அட் தி சேம் டைம் இப்போ விவோ 29 கொண்டு வந்தது வந்து ரொம்பவே பெரிய விஷயம் தான். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து கேமரா கம்பேரிசன். இது நான் வந்து எதில் ஷூட் பண்ணுறேன் அப்படின்னா விவோ V29 வந்து நான் வந்து ஷூட் பண்ணுறேன். கேமரா குவாலிட்டி வந்து இப்போ இருக்குன்றது பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. டல்லாக இருக்கிறது நான் சொல்கிறது எப்படின்னா நேச்சுரல் கலர் வந்து ஓரளவுக்கு தெரியுது. பட் பொதுவாக வந்து என்ன அப்படின்னா விவோவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக கலர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொஞ்சம் அன்நேச்சுரலாக காட்டுற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து கொஞ்சம் இந்த அன்நேச்சுரலான திங்லாம் வந்து கம்மியாக இருக்குன்னு எனக்கு தெரியும். பிகாஸ் உங்களுக்கு வந்து ஃபேஸே நேச்சுரலாக அப்படி தான் இருக்குது. ஸோ அதை வந்து கரெக்டாக காட்டுது. இப்போ நான் வந்து ஷூட் பண்ணுறது 0.8x வந்து ஷூட் பண்ணுறேன். இது வந்து என்ன அப்படின்னா 50 MP கேமரான்றதுனால இதை வந்து நீங்கள் கொஞ்சம் லைக் ஒயிட் ஆங்கிள் மாதிரி உங்களுக்கு செல்ஃபிலேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக வந்து இதுக்கு முன்னாடி இந்த சீரீஸ்லாம் வந்து இது இல்லை, பட் இதில் வந்து கொண்டு வந்தது வந்து நல்லா இருக்குது. ஸோ இது வந்து 1x. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் 2x வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 2x, வீடியோலேயே வந்து 2x வரைக்கும் இருக்குது. ஸோ இது ஸ்டெபிலைசேஷன் மோட் இருக்கிறதுனால உங்களுக்கு 2x வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இது பண்ணுறது 0.8x வந்து வீடியோ எடுத்துருக்கேன், விச் இஸ் ஒயிட் ஆங்கிள் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து எங்கே ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா விவோ V29 வந்து வெளியே வச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். கேமரா குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்றத நல்லா பாருங்க. இதில் வந்து என்ன விஷயம் இருக்குது அப்படின்னா வாய்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட்டும் வந்து இருக்குது. ஆம்பியன்ஸில் சரௌண்டிங் நாய்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கேட்குதுன்ற பட்சத்தில் அந்த சரௌண்டிங் நாய்ஸ்லாம் வந்து இல்லாத மாதிரி ஆகுது. மித்தபடி ஸ்டெபிலைசேஷன் நல்லாவே இருக்குது. இப்போ நான் வந்து ஸ்டெபிலிட்டியில் கூட இப்போ நான் வந்து வீடியோ வச்சு எடுக்கலை, பட் அட் தி சேம் டைம் நல்ல ஸ்டெபிலிட்டியாகவும் இருக்குது. 60 FPS வரைக்கும் உங்களால் வந்து எடுத்துக்க முடியும். ஐ மீன் 1080 பிரிண்ட்லேயே 4Kல வந்து 30 FPS வரைக்கும் உங்களால் வந்து எடுத்துக்க முடியும். லைக் பி சீரீஸில் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப ஷார்ப்பனிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து அந்த ஷார்ப்னஸ் கம்மியாகி நேச்சுரல் கலர் வந்து இன்னுமே சூப்பராக எடுத்துருது. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே எல்லா திங்ஸுமே வந்து நேச்சுரலாக, இங்கே பொறுத்த வரைக்கும் உண்மையாகவே வந்து வென்யூ இப்படி தான் இருக்குது. ஸோ நேச்சுரல் திங் வந்து நல்லாவே எடுத்துக்கணும். ஸோ இந்த விவோவோட கேமரா சாம்பிள்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குன்றது கீழே கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். எல்லா திங்ஸுமே நான் வந்து டாப் டு பாட்டம் சொல்கிறேன். இதை வந்து தனி கேமரா கம்பேரிசனே நான் வந்து எக்ஸ் சீரீஸுக்கும் V சீரீஸுக்கும் வந்து தனியாக பண்ணலான்ற மாதிரி கூட இருக்கிறேன். அண்ட் அதை வந்து நான் வேறு வீடியோவில் கம்பேர் பண்ணுறேன். அண்ட் இதோட இந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்கிறேன். அண்ட் ப்ரைஸ் வந்து நீங்கள் என்ன கேட்பீங்கன்றது தெரியும். இது வந்து எப்போ லான்ச் ஆகுது அப்படின்னா October 4 வந்து லான்ச் ஆகுது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து என்னன்றது எக்ஸாக்டாக எனக்கு தெரியல, பிகாஸ் வந்து ஷோரூம்குள்ளே உட்காந்து பண்ணுறதுனால. இதோட ப்ரைஸ் என்னன்றதை நான் வந்ததுக்கப்புறம் கீழே கமெண்ட்ஸில் வீடியோ எடிட் பண்ணும்போது கூட நான் வந்து போட்டுறேன், உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ இதோட இந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து எந்தெந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் வேணுன்றதை கீழே கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் see you in another video. அது வரைக்கும் பை ஃப்ரம் நிஜா.